morning students, welcome to our economics class. பேங்கிங் லெசன் நம்ம பார்த்துட்ருக்கோம். பேங்கிங் லெசனில் ஆல்ரெடி கொஞ்சம் டாபிக் பார்த்துட்டோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அதாவது RRR அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றுமே இல்லைடா. அதாவது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்குல்ல, அந்த கமர்ஷியல் பேங்க்ஸு கிட்ட இருந்துட்டு வாங்குகிற கடனுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, ஸோ அது கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதனால் என்ன கமர்ஷியல் பேங்க் என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது கமர்ஷியல் பேங்க்கோடைய லாபகரமான வட்டியை அதுக்கிட்ட இருந்து உள்ள இருக்கக்கூடிய பணத்தை ரிசர்வ் வங்கிக்கிட்ட என்ன செய்து கொண்டு போய் கொடுக்குது. சொல்கிறது புரியுதா? கமர்ஷியல் பேங்க்கோடைய லாபகரமான வட்டியை கொண்டு போய் ரிசர்வ் பேங்க்கிட்ட கொடுக்குது. ஸோ இதனால் அந்த பணத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஹை செக்யூரிட்டி கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால் கமர்ஷியல் பேங்க் தங்களுடைய கஸ்டமர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய விகிதம் என்ன செய்யலாம், குறையுது. ஸோ இது பார்த்திங்கன்னா, இது நேச்சுராகவே கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு கடன் கொடுக்கறதுக்கான ஒரு வட்டி விகிதத்தை என்ன செய்யும், உயர்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறது புரியுதா? ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க பாருங்கள். The rate at which RBI is willing to borrow from commercial banks called reverse repo rate. If the RBI increases the reverse repo rate, it means that the RBI is willing to offer lucrative interest rate to banks to park their money with the RBI. This results in a decrease in the amount of money available for banks customers, as banks prefer to park their money with the RBI as it involves higher safety. This naturally leads to a higher rate of interest which the banks will demand from the customers for lending money to them. சரியா? ஸோ இது இயற்கையாகவே கஸ்டமர்ஸ்க்கு வழங்கக்கூடிய கடனுக்கான வட்டி விகிதத்தை என்ன செய்யும், உயர்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது பாருங்கள். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, ரிவர்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ரூரல் கிரெடிட். அப்படின்னா ஆர்பிஐ அண்ட் ரூரல் கிரெடிட்டுன்னு அர்த்தம். அது என்ன ஆர்பிஐ ரூரல் கிரெடிட் அப்படின்னா, இந்தியா மாதிரியான க்ரோயிங் கண்ட்ரிஸ் இருக்குது இல்லையா, வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாடுகள், இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த நாடுகளில் ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தங்களுடைய பணவியல் நெறிமுறைகளை என்ன செய்யும், செயல்படுத்துவான். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோட அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஒர்க்கு முடிகிறது கிடையாது. அது அக்ரிகல்ச்சரு, இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான துறைகள்லையும் அதனுடைய வளர்ச்சிக்காக என்ன செய்யுது அப்படின்னா, ஆர்பிஐ என்ன செய்யுது, அதனுடைய பங்கு அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறது புரியுதா? இந்தியா மாதிரியான வளரும் நாடுகளில் சென்ட்ரல் பேங்க்கோடைய ஒர்க்கு பார்த்திங்க அப்படின்னா, எக்கனாமிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் என்ன செய்கிறது அப்படின்னா, அதை மட்டும் டெவலப் பண்ணுறதோ ரெகுலேட் பண்ணுறது மட்டும் அதோடைய ஒர்க்கு கிடையாது. இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு அக்ரிகல்ச்சர் ஒர்க்காக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய அல்லது சரி பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை தலையிடுறதுக்கான எல்லா உரிமையும் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஆர்பிஐக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டாபிக் என்னென்னா, ரோல் ஆஃப் ஆர்பிஐ இன் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் பார்க்க போகிறோம். சரியாம்மா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ரூரல் கிரெடிட் பார்த்தோம். இன் டெவலப்பிங் country like India, the RBI's role is very important. Role of RBI is very important in all the sectors, especially agriculture sector. So now we are going to see a role of RBI in agricultural. The developing countries was engaged in agriculture. So due to this nominees of agricultural, most of the person engaged in agriculture. So
predominant of agriculture in order to fulfill this important role effectively, RBI has set up a agricultural credit department separately. So, okay, it is not ஸோ இந்த ஆர்பிஐ வந்து விவசாயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஸோ விவசாயம் சார்பான நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கறது, வசதி பற்றாக்குறை செய்து கொடுக்கறது, அதாவது அக்ரிகல்ச்சரல் கிரெடிட்டுக்கு தேவையானது என்ன ஏதுங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுது ஆர்பிஐ. சரியா? அக்ரிகல்ச்சருக்குன்னு ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுது. Okay, now we have to see about the functions of agriculture department. To maintain an expert to study all questions on agriculture, ஒரு கமிட்டியை செட் பண்ணிவிட்டு அக்ரிகல்ச்சருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பற்றின ஒரு அட்வைஸை வந்து கொடுக்குது ஆர்பிஐ. ஓகே, அடுத்து அண்ட் டு ப்ரொவைட் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். they started giving advice to the central bank and to the state banks and cooperative banks. Next one, they finance the rural sector through the other. அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி என்ன செய்து விவசாயத்துறைக்கான நிதி அளிப்பு கொடுக்கறதுல முக்கிய பங்கு வகிச்சா கூட இது இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்தோட முக்கியத்துவம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான நிறுவனங்களுக்கு கடன் வசதி கொடுக்கறதாக இருக்கட்டும், அதில் கடன் வசதி பற்றாக்குறையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களில் அதிகமான பொறுப்போட ரிசர்வ் வங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். This RBI is only and the extra capacity. The supply of loan was done to the banks and the primary sector borrow from the central bank and central cooperative banks and other things. Okay, அவங்க வாங்கிப்பாங்க. அதாவது RBI is providing medium term and long term loans. அதாவது so far the RBI has providing only a medium term and long term loans. The medium term loans only for a 15 months to 5 months. ஓகேவா? அதாவது விவசாய கடன் துறையில் வந்துட்டு ஆர்பிஐயோட பணி என்னன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சனை வந்து ஒரு அதிகாரியை வந்து நியமித்து அக்ரிகல்ச்சர் கிரெடிட்க்கு என்ன ஏது தேவையானது ஒரு கமிட்டியை டிஃபைன் பண்ணுறாங்க. அடுத்து டு ப்ரொவைட் த எக்ஸ்பர்ட் அட்வைஸ் டு சென்ட்ரல் ஸ்டேட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் அதர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, தி ஆர் ஸ்டார்டிங் கிவிங் அட்வைஸ் டு த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது சென்ட்ரல் பேங்க்கும் ஸ்டேட் பேங்க்கு தேவையான அட்வைஸை கொடுக்குறாங்க. And next ones to finance the rural sector through eligible institution. It is not only provided by the central and state government and also for the other coordinator banks for the lending this activity. But this RBI is only an extra official capacity, so he could not lend directly to the farmers, but the supply of rural credit was done through the price mechanism, but it not directly give to the farmers. Okay, the most primary sector will borrow from the central bank, central cooperative banks and other institutions. அவங்க வாங்கிப்பாங்க. சரியா? and RBI is provided by medium term and long term loans. So far the RBI அதாவது RBI வந்து என்ன செய்யுது, நேரடியாக விவசாயிகளுக்கு கடன் கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் மீடியம் டேர்ம் லோன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 15 months to 5 years கொடுக்குது. தட் இஸ் த பர்பஸ் என்ன அப்படின்னா லேண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இரிகேஷன் ஒர்க்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. சரி, ஆர்பிஐ வந்து மீடியம் டேர்ம் லோன்ஸு 15 மாதத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் தருவாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லேண்டு வந்து கடனில் இருக்குது, அந்த லேண்டை மீட்கிறதுக்காகவும் இரிகேஷன் ஒர்க்குக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காகவும், வாய்க்கால் வெட்டுறது, கிணறு வெட்டுறது மாதிரியான, அல்லது ஒரு மிஷினரிஸாக வாங்குறதுக்காகவும், அறுவடை பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான மிஷினரிஸ் வாங்குறதுக்காகவும் மீடியம் டேர்ம் லோன்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ அந்த லாங் டேர்ம் லோன்ஸ் வாஸ் கிவன் ஃபார் த ஃபார்மர் சேஞ்சஸ் இன் தி லேண்டில் ஒரு பெர்மனெண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார்மருக்கு இந்த ஆர்பிஎஸ் ப்ரொவைடட் பை லாங் டேர்ம் லோன்ஸ். அண்ட் த ஆர்பிஐ வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் NABARD, நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், established from 1982. Okay, the separate department was organized by the RBI to look after the agricultural development and rural development.
The name is give some National Bank for Agriculture and Rural Development. Now we will see the next important concept, the Agricultural Refinance Development Corporation. The farmers mostly need only medium term and long term loans, but it is difficult for them get to through the banks. அதாவது ஒரு பேங்க் கிட்ட இருந்து நேரடியாக ஃபார்மர்ஸ் வந்து லோன் வாங்குறது கொஞ்சம் கடினமானதாக இருக்குது. ஸோ கிவ் டு த லாங் டேர்ம் கிரெடிட், தட் வாஸ் த பேங்க் ஆஃப் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். Okay, so the bank which gives more importance only the land development. Okay, the credit requirements was increasing year after year. So the main name of this bank was Extended Credit for Projects Involving Agricultural Development. Okay, you just remember Agricultural Refinance Development. It provides medium term and long term loans only for a land development purpose. And it was established by RBI was established by July 1st, 1963. Next we will see the objectives. The first objective, it gives refinance to eligible institutions, and the next one, to subscribe the debentures floated by the central land development banks and other cooperative banks and scheduled banks, etc. And the next one is a regional rural banks. You just remember about the ARDC, that is what Agricultural Refinance Development Corporation. Now we will see RRB, Regional Rural Banks. Last time we have to study about the 20-point program. 20-point program was implemented by Mrs. Indira Gandhi. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, to protect the agricultural. சரியா? இந்த RRB provides the economic program of மிஸ்ஸஸ் இந்திரா காந்தின்னு சொன்னோம். ஸோ ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சருக்கு, ஆல்ட்ரேஷனுக்கு, ஃபார்மர்ஸ்க்கு தே ஆர் கிவிங் கிரெடிட். சரி, அண்ட் நியூ எக்கனாமிக் ப்ரோக்ராம் தஸ் RRB வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் in 1975. த ஷேர் கேபிட்டல் ஆஃப் 20-point ப்ரோக்ராமில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அகெயின் நியூ எக்கனாமிக் ப்ரோக்ராமில் தான் திஸ் RRB வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் டு த 1975 with a share capital of central government 50%, state government 15%, and the sponsoring commercial banks 35%. The main objective was protect credit and other facilities, particularly to the small and marginal farmers, agricultural laborers, artisan and small entrepreneurs. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸிடா. 20-point ப்ரோக்ராமில் ஃபார்மர்ஸ்க்கு, ஆர்டிஷியன்ஸ்க்கெலாம் கொடுக்குறோம். அதே மாதிரி நியூ எக்கனாமிக் ப்ரோக்ராமில் RRB எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 50% ஸ்பான்சர் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 15%, அதர் கமர்ஷியல் பேங்க் வந்து 35%. ஸோ அப்ஜெக்டிவ்னு சொல்லும்போது அதுலேயே மீனிங் இருக்கும். கிரெடிட் டு மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு மட்டும்தானா? இல்லை, ஆர்டிஷியன்ஸ்க்கு, அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்க்கு, ஃபார்மர்ஸ்க்கு, எல்லாருக்குமே. எதுக்காக? டு டெவலப் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? Okay, and the next one is concession to RRB. What is the concession defined by the RRB? This sponsored by have to continued by the marginal and financial assistance to the RRB at the low rate of 8.5%. Okay, what is the rate of interest, dear children? 8.5%. Okay, and the other concession for, ஸோ ஃபார்மர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் லேபர், ஆர்டிஷியன்ஸ்க்கு, என்டர்ப்ரனர்ஷிப்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டுன்னா கடன் கொடுக்குறதோ, நிதி வழங்குறது எல்லாமே செய்கிறாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்செஷன் டு RRB பார்த்தோம். வாட் ஆர் த கன்செஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, திஸ் ஸ்பான்சர் பேங்க்ஸ் ஹாவ் டு கண்டினியூ டு ப்ரொவைட் மார்ஜினல் அண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு RRB அட் த லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் of 8.5%. அதாவது இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 8.5. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8.5% வட்டியில் தான் கடன்களை கொடுக்குது. ஸோ இது வந்து யார் யாருக்கு? இந்த வணிக வங்கிகளுக்கு, அலுவலர்களுக்கு, இன்னும் மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கொடுக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் வந்து வட்டார ஊரக பேங்க்குக்கு வந்து 2 சலுகைகளை வழங்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொன்னால்,
வட்டார வங்கிகளுக்கு 3% ரொக்க இருப்பாகவும் 25% வந்து சட்டப்பூர்வமான நீர்மை இருப்பாகவும் கொடுக்குது. அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த கடன்கள் எப்படி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நபார்ட் பேங்க் மூலமாக இவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா மறுபடியும் கடன்களை வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தையும் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நபார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். Only we have discussed about RBI, role of the agriculture settlement and RRB. Okay. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து NABARD and its role in agricultural credit. So RBI has given more interest towards agricultural credit for the development of our country. So it is such as a separate department for agricultural credit purpose and it gives a short term, medium term and long term. So far they give them only for a short term and medium term loans. Okay. ஆரம்ப காலத்துலேருந்து சென்ட்ரல் ரிசர்வ் பேங்க் வந்து என்ன செய்யுது அப்படின்னா பேங்க்குகளுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் லோன் வந்து வழங்குறதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா விவசாயத்துக்கு வந்து மறுபடியும், அதாவது ஒரு தடவை மட்டும் இல்லாமல் அடுத்து மறுகடன் வழங்குறதுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஒன்று இருந்துச்சு. ஸோ இதை வந்து இந்தியன் ரிசர்வ் வங்கி வந்துட்டு அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டுமே மைண்டடாக வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கிராமப்புறங்கள் முன்னேற்றத்திற்காக கடன்களை விரிவுபடுத்துகிற நோக்கில் வந்துட்டு கிராமப்புற முன்னேற்றத்திற்கான திட்டங்களையும் ஏற்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அடித்தளம் கொண்ட ஒரு அமைப்புன்னே இதை சொல்லலாம். ஸோ இதுக்கான ஒரு அமைப்பு தேவைப்பட்டது யாருக்கு அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் பேங்க்குக்கு தேவைப்பட்டது. இதை காரணமாக வச்சு தான் 1982 பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மந்தில் விவசாயம் ஊரக வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 2 ஃபங்க்ஷனுக்காக ஒரு தேசிய வங்கியை வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் நேஷ்னல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்றாங்க. இதை தான் சுருக்கி நபார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 1982 பார்த்திங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமே இதுக்காக வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இயற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? So RBI is have more interested to the agriculture credit to the development of our country. To see it's separate from the separate department and gives a short term and medium term and long term loans. Okay. So for them a short term and medium term, but nowadays the short term and long term and credit and through the state cooperative banks and land development banks. Okay. The 2 banks மூலமாவும் எல்லா டேர்ம் லோன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ தீஸ் ஆர் த 3 tier காம்படிட்டிவ் கிரெடிட்ஸ் which is the state cooperative banks, central cooperative banks and primary cooperative banks. சரியா? ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதான் நபார்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ RBI இஸ் த செட்டப் அஸ் த ARBC RRB இப்போ நிறைய பார்த்தோம்ல. ஸோ அதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் எல்லாத்தையும் இதில் வந்து சரி செய்கிற மாதிரி தான் கொண்டு வந்தப்பட்டுச்சு. சரியா? ஸோ இதுக்காக நேஷ்னல் பேங்க் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இட் வாஸ் செட்டப் இன் த இயர் 1982 அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இட் டேக்கர் ஓவர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ARBC ஆர் RRBC. ARBC அண்ட் RRB நம்ம பார்த்தோம். ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஜனல் ரூரல் டெவலப்மெண்ட், இந்த 2 ஃபங்க்ஷன்ஸுமே இட் கேரிட் ஓவர். நபார்டுன்றது எடுத்துப்பாங்க. இட் இஸ் லிங்க்டு வித் த RBI வித் த ஷேர் கேபிட்டல் ஹாஃப் RBIயும் இன்னொரு ஹாஃப் ஷேர் கேபிட்டல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் மானிட்டர் பண்ணிப்பாங்க. அண்ட் 3 நாமினிஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் நபார்டோட சேர்மன் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தா RBIயோட டெபுட்டி கவர்னர் இஸ் அ சேர்மன். Okay, Deputy Governor of RBI is appointed as the chairman of NABARD. So NABARD na ஞாபகம் வச்சுக்கோ. NABARD was established in July 1982. It takes over the functions of ARBC and RRB and share capital of 50% of the share capital from RBI and another 50% from the government of India. 3 tier structure, board of directors in NABARD and Deputy Governor of RBI is appointed as the chairman of NABARD. So NABARD oda chairman yaru? Deputy Governor of RBI. Now we will see functions of NABARD. Okay. அதோடைய முதல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரீஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். பிகாஸ் திஸ் ARDC இஸ் அது வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இதோட ஃபங்க்ஷன் ஓவர்டேக் பண்ணும்போது த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இஸ் த ரீஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன். ஸோ
ப்ரொவைட் இன்வெஸ்ட்மெண்ட் டு கிரெடிட் ப்ரொடக்ஷன், அதாவது விவசாயம், சிறு தொழில், குடிசை தொழில், கிராம தொழில், கைவினை தொழில், இன்னும் ஊரக தொழில் எல்லாத்துக்குமே மறுகடன் கொடுக்கறது. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகள், வட்டார ஊரக வங்கிகள் இருக்குது, நிலவள வங்கிகள், அப்புறம் இந்த மாதிரியான பேங்க்குக்கு வந்து இந்தியன் ரிசர்வ் வங்கியால் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட இதர நிறுவனங்களாக இருக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரியான வங்கிகளுக்கு மத்திய கால மற்றும் நீண்ட கால குறிக்கோள், அதாவது ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், மீடியம் டேர்ம்ஸ் ஆஃப் லோன் வந்து கொடுக்கப்படுது. யாரால்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கால. இது எதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அப்ரூவல் இருந்தால் மட்டுமே இது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இட்ஸ் ப்ரொவைட்ஸ் ஷார்ட் டேர்ம், மீடியம் அண்ட் டேர்ம், லாங் டேர்ம் லோன்ஸ் ஆஃப் கிரெடிட் டு த ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், regional rural banks and land development banks. And the third one, it provides long term loans to the state. Long term loans now belong 20 years. சரியா? To the NABARD is provided, and the NABARD given to the long term loans in any institution approved by central government. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுற எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே நம்ம லாங் டேர்ம் லோன்ஸை வந்து வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, NABARD has a responsibility of coordinating in the activities of the central and state government. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய சில இம்ப்ளிகேஷன் ரிகார்டிங் அக்ரிகல்ச்சர், சிமிலர்லி ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட். திஸ் NABARD is act as a intermediate development. Okay. ஸோ தேர்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டுறவு வழங்கக்கூடிய சங்கங்களின் இன்வெஸ்ட்மெண்ட்டோட முதலீடு இருக்கு இல்லையா, அதை பொறுத்து மாநில அரசுகளுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா 20 years வரைக்கும் கடன்கள் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லாங் டேர்ம் லோன் சொன்னால் 20 years. அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்துங்கவங்க, சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட, சென்ட்ரல் பேங்க்கால் அங்கீகரிக்கப்பட்ட டு எனி இன்ஸ்டிடியூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுற எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே நம்ம லாங் டேர்ம் லோன்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா, NABARD ஹாஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது மைய அரசு, மாநில அரசு திட்டக்குழுக்களுடைய மைய மாநில அரசுகளின் சிறு தொழில்களாக இருக்கட்டும், குடிசை தொழிலாக இருக்கட்டும், கைவினை தொழில்களாக இருக்கும், எல்லாருக்குமே வந்து என்ன செய்யும் அப்படின்னா நிறுவனங்களை ஒருங்கிணைச்சு நடவடிக்கை NABARD வந்து மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து NABARD வங்கி வந்து வட்டார ஊரக மற்றும் துவக்க வேளாண்மையாக கூட இருக்கலாம். ஸோ அதாவது காட்டேஜ், ரூரல், காட்டேஜ் இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆய்வு செய்யும் பணியை வந்து அது பார்க்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து the NABARD inspired the RRP in the cooperative and the primary cooperative society அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ NABARD is a responsibility person for the inspecting. இந்த பர்பஸ்க்காக தான், அக்ரிகல்ச்சருக்காக தான் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத யார் செக் பண்ணுற அதிகாரம்னா NABARDக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விவசாயத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த NABARDோட வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ஃபார் இன்ஸ்பெக்டிங்னா அதை போய் மேற்பார்வையிடுறதுக்காக, அதாவது இந்த என்ன பர்பஸ் அக்ரிகல்ச்சருக்காக தான் கொடுக்குறாங்களான்றதை இன்ஸ்பெக்ட் பண்ணுற அதிகாரம் NABARDக்கு இருக்குது. ரெண்டாவது, இட் மெயின்டைன் த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டு ஃபைண்ட் த ரூரல் டெவலப்மெண்ட். அதாவது இதனுடைய அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்கு அவங்க கொடுப்பாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் for 5 mark questions. So you have to remember the first point, investment credit and refinancing will be given by the NABARD. And second one, it's provide short term, long term and medium term and state cooperative banks for the regional cooperative banks and other central government approved institutions. And it provides and is the responsibility of coordinating both central and state government functions and expecting authority, and it is more important for the research and development purpose. Topic is Reserve Bank of India and Industrial Finance. Already we saw about the role of RBI in agricultural development. Now we are going to see Reserve Bank of India and Industrial Finance. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல்ஸ் ஆர், அதாவது தொழில் மற்றும் கமர்ஷியல் பேங்க்ஸ், இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸை வந்து என்ன தான் பேங்க்ஸ் வந்து கடன் வழங்கினா கூட அதனுடைய கடனோட அளவும் கடனுக்கான கால அளவும் ரொம்ப கம்மியாகவே இருந்து வந்துச்சு. ஸோ இதனால் பேங்க்கு பார்த்திங்க அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட ரொம்ப ஷார்ட் டேர்மான வாய்ப்புகளை மட்டுமே வச்சுருக்க மாட்டே ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா
அதான் குறுகிய கால கடன்களை மட்டுமே அளிக்கிறதுக்கு முன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டார்லேருந்து கடன் வழங்குறதுக்காக பேங்க்ஸ் வந்துட்டு கடன் அளவு வந்து ரொம்ப குறைஞ்ச அளவாக இருந்துச்சு. கொடுக்கக்கூடிய டைம் பீரியடும் வந்துட்டு கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாம் கமர்ஷியல் பேங்க்கில் லோன் வாங்கும்போது ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கிது, லாங் டேர்ம் கிடைக்கல. ஏன்னா பேங்க்கில் பீப்புள்ஸ் எல்லாரும் டெபாசிட் பண்ணுறது ஷார்ட் டேர்ம் டெபாசிட் தான் பண்ணுறாங்க. அதனால் அவங்களால லாங் டேர்ம் கொடுக்க முடியாது இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஸோ அதனால் ஆர்பிஐ என்ன பண்ணுதுன்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணணுன்றதுக்காகவே ஒரு 2 இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து செட் பண்ணுறாங்க. அது இந்தியா லெவல் ஃபுல்லாக ஒன்று, அடுத்து ஸ்டேட் லெவலில் ஒன்று. ஸோ ஆல் இண்டியா லெவலில் பார்த்திங்கன்னா 3 பேங்க்ஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஒன். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் IFCIs அண்ட் அனதர் ஒன் இஸ் ICICI அண்ட் IDBI. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட பேங்க். IFCனா இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. IDBI is nothing but Industrial Development Bank. So the word itself, the name of the bank itself, this meaning. So they are started giving only for the industrial finance. Industries alone they give more important for the lending loans or the development of the banks also. So now we will see one by one. வந்து ப்ரொமோட் பண்ணுற வேலை கவர்மெண்ட்டோடைய வேலை. இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கமர்ஷியல் பேங்க்கில் லோன் வாங்கும்போது ஷார்ட் டேர்ம் மட்டும்தான் கிடைக்குது, லாங் டேர்ம் கிடைக்கல. ஏன்னா பேங்க்கில் எல்லா பீப்புள்ஸும் டெபாசிட் பண்ணுறது ஷார்ட் டேர்ம் டெபாசிட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்களால லாங் டேர்ம் லோன் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்க முடியல. ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணணுன்றதுக்காகவே ஒரு லோன் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து செட் பண்ணுறாங்க. அது ஒன்று இந்தியா லெவல் அண்ட் ஆல் இண்டியா லெவல்னு சொல்லிட்டு, இந்தியா லெவலில் ஒன்று, ஸ்டேட் லெவலில் ஒன்றுன்னு பார்த்தோம். ஸோ அந்த பேங்க்கெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்னா இந்திய தொழில் நிதி கழகம், அடுத்து இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டு கழகம், அடுத்து வந்து இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி. சரியா? ஸோ நேம் ஆஃப் த பேங்க் கிவ்ஸ் அஸ் த மீனிங். அந்த பேங்க்கோடைய நேமை பார்த்தாலே நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். சரியா? So now we will see one by one. The first one is ஆல் இந்தியா லெவல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள். IFC அதாவது இந்திய தொழில் நிதி கழகம். ஸோ இட் இஸ் எஸ்டாப்ளிஷ் from the financial as established July 1st 1948 in after independence. முதல்ல இண்டஸ்ட்ரீஸ்க்காக ஒரு கடன் கொடுக்குறதுக்குன்னு ஒரு பேங்க் ஆரம்பித்தது, ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆரம்பித்தது. இதுனா இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இதனுடைய எந்த வேலை என்ன அப்படின்னா பணம் தராங்க. முதல்ல இண்டஸ்ட்ரீஸ்க்காக ஒரு கடன் கொடுக்கறதுக்கு ஒரு பேங்க் ஆரம்பித்ததுன்னா த இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் தான். ஸோ இதனுடைய முக்கியம் என்னென்னா, இது எந்தெந்த வகையெல்லாம் பணம் தராங்க அப்படின்னா லாங் டேர்ம் லோன்ஸ் தருவாங்க. எப்படின்னா, அதாவது போத் அண்ட் ருபீஸ் அண்ட் ஃபாரின் கரன்சி, அதாவது வெளிநாட்டு பணம் மூலமாகவும் நம்ம நாட்டு மணி மூலமாகவும் கொடுப்பாங்க. அண்டர் ரைட்டிங் ஈக்விட்டி டிஃபென்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சில சமயம் வந்து அண்டர் ரைட் பண்ணுறது. சரி, அண்டர் ரைட்டிங் ப்ராசஸ் நடக்கும், சில சமயம் சப்ஸ்கிரைப்ஸும் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வெளியிடப்பட்ட சமூரிமைகளாகவும் இருக்கும், அல்லது முன்னுரிமை பங்குகளாகவும் இருக்கும், அல்லது கடன் பத்திரங்களுக்கு ஒப்புறுதி அளிக்கிறது. இந்த பத்திரத்துக்கு பதிலெல்லாம் லோன்ஸ் கொடுக்குறாங்கள. அடுத்து லோன் raised in a foreign கரன்சியை பொறுத்தளவுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. அண்ட் த ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸஸ் கேன் பி லிமிடெட் கம்பெனிஸ். சரியா? பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்ன்னு லிமிடெட் கம்பெனிஸ்ன்னு போட்டிருப்பாங்களே, அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்க கன்சர்ன்ஸ் தான் they have to started giving the financial assets IFCA. அது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா IFCA. அண்ட் திஸ் இதை எப்படி வந்து அவன் ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா த்ரூ ஒன்லி 2 ஆக்டிவிட்டீஸ். த ஒன் இஸ் இஷ்யூ ஆஃப் பாண்ட்ஸ் இன் த மார்க்கெட். அவங்களுடைய பாண்டை மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா IDBIயோடதும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடதையும் வாங்கிப்பாங்க, பாரோவிங். சரியா? எப்படி ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ IFCIன்னு ஒரு இது பார்த்தோம். IFCIயில் ஒரு மெயின்டைன் 47-48 ஸ்டார்ட் பண்ணாங்க. ருபீஸ் அண்டர் ரைட்டிங் இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் இல்லை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு இருந்ததுனாலே அவன் கொடுப்பான். ஸோ அப்போ அவன் பணம் கொடுக்குறதுக்கு எங்கேருந்து அவனுக்கு ஃபண்டு கிடைக்கிது அப்படின்னா இஷ்யூ ஆஃப் பாண்ட்ஸ் இன் த மார்க்கெட். அவனுடைய பாண்டை வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணுறான், இஷ்யூ பண்ணுறான். அதர்வைஸ் பாரோ.
ஃப்ரம் ஐடி பேங்க் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் உடைய பாண்ட்ஸு ஷேர்ஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. ஸோ அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பாரோவிங்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மார்க்கெட். சரியா? நெக்ஸ்ட் ஒன் ஐசிஐசிஐ பேங்க். திஸ் இஸ் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1955 வித் த ஜாயின்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அட்வைஸ் ஆஃப் த 3 லாங் விஷன். இது யார் ஸ்பான்சர் பண்ண அந்த பேங்க் அப்படின்னா வேர்ல்டு பேங்க், த கவர்மெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1955 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜாயின்ட் ஸ்டார் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னா வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க் தெரியும்ல, வேர்ல்டு பேங்க் தான் ஒரு முக்கியமான சோர்ஸ் அப்படின்னு லாஸ்ட் இயர் நீ படிச்சிருப்பா. இந்த வேர்ல்டு பேங்க்கில் இருக்கிற அவங்களும் கவர்மெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ அண்ட் இந்தியா இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இந்த பேங்க் லோனை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சேனலைஸ் த வேர்ல்டு பேங்க் ஃபண்ட் டு இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. வேர்ல்டு பேங்க்கில் இருக்கக்கூடிய ஃபண்டு பணத்தை வந்து இந்தியாவுக்கு இண்டஸ்ட்ரியில் முதல்ல ஈடு பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு நோக்கத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா உலக வங்கியில் அமெரிக்க அரசு இந்த 2 வங்கியிலாக நியமிக்கப்பட்ட ஒரு மூவர் குழுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம் வந்து 1955 ஜனவரியில் கொண்டு வந்தாங்க. இது வேர்ல்டு பேங்க்லேருந்து வரக்கூடிய தொழிற்கடன்களை முறைப்படுத்தி அளிப்பது தான் இதனுடைய முக்கிய வேலை. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய மூலதன சந்தையை கட்டமைப்பது இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் இது வந்து ஒரு ப்ரைவேட்டோட சேர்ந்த ஒரு அமைப்பாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? வேர்ல்டு பேங்க்கில் இருக்கக்கூடிய அவங்களும் கவர்மெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ அண்ட் இந்தியா இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இந்த பேங்க்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க? சேனலைஸ் த வேர்ல்டு பேங்க் ஃபண்ட் டு இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. வேர்ல்டு பேங்க்கில் இருக்கக்கூடிய ஃபண்டு பணத்தை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் முதலீடு பண்ணணுங்கிற நோக்கத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்காக சேனலைஸ் த வேர்ல்டு பேங்க் ஃபண்ட் பை த இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா அண்ட் டு ஹெல்ப் to build up a capital market. கேபிட்டல் மார்க்கெட்டையும் உருவாக்கணுன்றதுக்காகவும் இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியலாக இது ப்ரைவேட் கம்பெனிஸ் கிட்ட தான் இருந்தது. லேட்டர் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இது பப்ளிக் செக்டர் இன்ஸ்டிடியூஷன் கைக்கு வந்தது. முதல்ல இதோடைய ஐசிஐசிஐ பேங்க்கோட ஈக்விட்டி ஷேர்ஸ் யார் வச்சுருந்தாங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ், இண்டிவிஜுவல்ஸ் இப்படி தான். கொஞ்சம் நாள் ஆகும்போது என்னாச்சுன்னா இந்த எல்லாமே ஈக்விட்டி கேபிட்டல் எல்லாமே பப்ளிக் செக்டர் அண்டர்டேக் பண்ணிக்கிட்டாங்க. யார் எல்ஐசி, ஜிஏசி இவங்க எல்லாருமே ஷேர்ஸ் வாங்கினது மூலமாக இப்போ ஐசிஐசிஐ பேங்க் வந்து யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னா பப்ளிக் செக்டர் இன்ஸ்டிடியூஷனில் வந்துடுது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஃபைனல் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஃபாரின் கரன்சி லோன்ஸ் சாங்ஷன் பை திஸ் இன்ஸ்டிடியூஷன் த்ரூ இண்டஸ்ட்ரீஸ். 1973 தான் ஐசிஐசிஐ பேங்க் என்டர் இன்டு த இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மார்க்கெட். எந்த வருஷம் இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மார்க்கெட் என்டர் ஆச்சுன்னா 1973. 55 ஸ்டார்ட் பண்ணாங்க, 73 தான் என்டர் ஆனாங்க. அண்ட் இட் ஆல்சோ பாரோ மணி பை த ஐடிபிஐ. ஸோ ஐடிபிஐ பேங்க்கில் இருந்தால் பணத்தை பாரோ பண்ணியிருப்பாங்க. மேபி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஐசிஐசிஐ பேங்க் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபினான்ஸ் பண்ணுறது அண்டு provision of foreign currencies and letter currencies, project of promotion, housing loans and leasing